Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு முலாம்பழத்தை பயன்படுத்தி சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. சுகர் எதுவும் ஆட் பண்ணாம டேஸ்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 10 முந்திரி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 பேரிச்சம்பழம் விதைகளை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அடிச்சு எடுத்துட்டு கூடவே 1 கப் அளவுக்கு முலாம்பழம், ஒரே ஒரு வாழைப்பழம், இது எல்லாத்தையும் நல்லா நைஸா அடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க. கூடவே ஊற வச்ச சப்ஜா விதை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா மாதுளம்பழம், கொஞ்சமா நறுக்கின முலாம்பழம். இது நம்ம எடுத்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும், வாயில கடிப்படும் போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். நம்ம ஏற்கனவே சர்க்கரை எதுவும் சேர்க்காததுனால இந்த பழங்கள்லாம் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இனிப்பு கிடைக்கும், நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. உங்களுக்கு இன்னும் கூடுதலாக சுவையாக இனிப்பாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஸ்பூன் வச்சு கொடுத்துருங்க. ஸ்பூனில் அப்படியே ஸ்மூதி மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக உங்களுக்கு பிடித்தமான நட்ஸை கூட பொடியாக்கி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பாதாம் போட்டிருக்கேன். சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்க் எப்படி செய்யலான்னு பார்த்தோம் முலாம்பழத்தை பயன்படுத்தி. இது சீசன், அதனால எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காம ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.